காவேரியில தண்ணி ஓடி ஓடி வந்துட்டு இருக்குதுடா மகனே. கடவுள் அன்னை, இயற்கை அன்னை உன் பக்கத்திலேயே இருக்காடா இப்படின்னு நான் சொல்லலைங்க. ஒரு சீரியல் நடிகை சொல்லியிருந்தாங்க. என்னடா உண்மையிலேயே இவங்க இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்களா யாரான்னு போய் பார்த்தா, அவங்களுடைய மூத்த பையன், பீத்த பையன் பல பெண்களிடம் சிலுமுசம் பண்ணி பல பெண்களை நடிகை ஆக்குறேன்னு சொல்லி குதிரை சவாரி ஏறி இருக்கான். அதில் சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான். இப்போ தெரியுதா இந்த அம்மா சொல்கிறதுக்கும் இந்த பையன் பொறுக்கியாக இருக்கிறதுக்கும் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் எங்கேயோ கனெக்ஷன் இருக்கா? இருக்குங்க. இப்போ ஆள்றது யார்? இவரை பற்றி புகழ்ந்து பேசுனாதான் இவர் தான் புகழ்ச்சியே பிடிக்காத தலைவராச்சு. மூஞ்சை திருப்பிக்குவார. அப்படி மூஞ்சை திருப்பிக்கினார்னா கருணை அடிப்படையில் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பையனை வெளியே எடுக்கலாம். புரியுதுங்களா? போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறவனை ஜாமீனில் வெளியே எடுக்கலாம். அதுக்கு இந்த புகழ்ச்சி தேவைப்படுது. மக்கள் தான்டா முட்டாள், மக்கள் தான் ஒரு பைத்தியக்காரனுங்க, மக்கள் தான் அறிவில்லாத சிந்திக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவைப்படுது. அதுக்காக என்னத்தை செய்ய முடியும், தன் குடும்பத்தை எப்படி வாங்கி வாழ வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறாங்க. மூத்த பையன் தானே இன்கம்மு, அவன் தானே வருமானம், அவனே தூக்கி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி எதனா ஜெயில் தண்டனை கொடுத்துட்டா, அதுக்கு தான் மகனே காவேரியிலேருந்து தண்ணி, காவேரி அன்னை ஓடோடி வந்து நிற்கிறா மகனே, உன்னை உரசி விட்டு போக அப்படின்னு பேசின உடனே யூடியூப்பில் அதுலலாம் ஃபேமஸ் ஆன உடனே யாரா அந்த அம்மா பாடுறா, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறா அப்படின்னு அங்கேருந்து உத்தரவு. டேய் இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க இவன் நல்லவன் சொல்லி? சீமானை புகழ்ந்து பார்க்க சொல்ல, யாரா அந்த அம்மா ரொம்ப புகழ்கிறாங்க, எதனா பிரச்சனை மாட்டி விட்டு போகிறாங்கன்னு வாங்க அந்த கட்சிக்காரனுக்கும். இதுதான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லவனை விட்டுட்டு கெட்டவனை, கேடு கெட்டவனை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. புகழ்ந்து பேசுகிறவங்களாம் நம்ம வெறும் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஓடி போயிடுறோம். ஆனால் உள்ளே என்ன இருக்குது, அவங்க எதுக்காக இவ்வளோ புகழ்கிறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு. ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு வீடியோ போகிறதுக்கு 75,000 பணம் வாங்குறாங்க, ஒருத்தர் 25,000 பணம் வாங்குறான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப்புகள், வடநாட்டில் இருக்கிற யூடியூப்புகள் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, கட்சி ஆதரவாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் கூட சரி, எதை வேணாலும் அவங்க ப்ரொமோஷன் பண்ண தயாராகிறாங்க. 75,000 25,000 35,000 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. அவங்க யாரை வேணால் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை பணம். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நேர்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை விட ஒரு முட்டாள்கள், உங்களை விட அறிவில்லாதவங்க, உங்களை விட முட்டாளாக சிந்திக்கக்கூடிய மக்கள் வேறு எங்கேயும் கிடையாது. தமிழ்நாடு ரொம்ப நல்லா தான் பாரு, இப்போயும் நல்லா தான் இருக்குது. இவி மிஷினில் ஓட்டு போய் கூட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? இவி மிஷினில் வந்து தப்பாக காமிச்சிச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவி மிஷினுடைய குளறுபடி அதை மாற்றணும். அது எந்த கோர்ட்டு, எந்த நீதிபதி தீர்ப்பு வழங்குவாரோ தெரியல, நம்மளும் பார்த்துட்டு இருப்போம்.